ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 13, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சார்ந்த நியூஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா சென்னை தாம்பரத்தில் தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அரசு தரப்புலேருந்து ஒரு நல்ல ஆதரவு, அவங்களை ஆதரிக்கும் விதமாக வந்து இந்த இதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை தாம்பரத்தில் தான். இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். சென்னை மருத்துவ கல்லூரி சார்பில் தாம்பரம் நெஞ்சக மருத்துவமனை வளாகத்தில் தான் அமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு வந்து கண்டறியப்படுகின்றது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், பெர் இயருக்கு 1,00,000 பேருக்கு மேலே வந்து அதிகமாக இந்த கேன்சரோட அஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டே வந்து நோட் பண்ணிக்கோங்க. உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4 தான் அனுசரிக்கப்படுகிறது. அப்போ இந்த டேட்டா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா சென்னை தாம்பரத்தில் நெஞ்சக மருத்துவமனை வளாகத்தில் தான். சரிங்களா, சென்னை தாம்பரம்ன்றது நோட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. செகண்ட், 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? எகிப்தில் தான். சரிங்களா, எகிப்துடைய பிரமிடு கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் என்ன சிறப்புனா சிகை கொற்றன் என்ற தமிழ் வணிகருடைய பெயர் வந்து 5 வெவ்வேறு பிரமிடில் கிட்டத்தட்ட 8 முறை இடம்பெற்றிருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. சரிங்களா, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழுடைய சிறப்பு, தமிழர்கள் வாழ்ந்த விதம், அப்போ நம்மளுடைய நாகரிகம் எவ்வளோ தொன்மையானதுன்றது இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் வந்து அந்த நேம் தெரிஞ்சுக்கணும். சிகை கொற்றன்ற நேம் தெரிஞ்சுக்கணும். எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? எகிப்தில் தான். சரிங்களா, அடுத்து, குடிசை இல்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம். இமேஜ் பார்த்துக்குங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டுனா 2024-25 காலகட்டத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. 2030க்குள்ள தமிழகத்துடைய ஊரக பகுதி, அதாவது ரூரல் ஏரியா, கிராமப்புற பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்ட திட்டம் போட்டதாக வந்து தமிழக அரசு சார்பாக வந்து நம்ம தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா, ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மானியம்னா 3.5 லட்சம் ரூபா வந்து கொடுக்குறாங்க. அப்போ கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் என்னன்னா 2030க்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்ட திட்டமிட்டதாகவும் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும்ன்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம். சரிங்களா, அடுத்து டாபிக் நம்பர், அதாவது இந்தியா டாபிக். 4th கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டிடமிருந்து எத்தனை ரஃபேல் 4 விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதுன்னா கிட்டத்தட்ட 117 ரஃபேல் 4 விமானங்கள். இதற்கு வந்து பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்துருக்கு. வரக்கூடிய பிப்ரவரி 17 பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள், இந்த நேம் தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து பிப்ரவரி 17 அப்போ இந்தியா வந்து விசிட் பண்ணுறாங்க, வருகை புரிகிறாங்க. இந்த பிரான்ஸோடைய டசால்ட் விமான நிறுவனம், சரிங்களா, அதாவது பிரான்ஸோட டசால்ட் நிறுவனம் தான் ரஃபேல் 4 விமானங்களை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் 50% உடைய போர் விமானங்கள் வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட டசால்ட் விமான நிறுவனம் சார்பாக 18 ரஃபேல் போர் விமானங்கள் தான் தயாரிக்கிறாங்க. 50% ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ பிரான்ஸோட அதிபர் வந்து இமானுவேல் மேக்ரான்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து, எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்படலாம்? 2027க்குள்ள யானைக்கால் நோயை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்பாக. இது எந்த நுண்புழுவால் ஏற்படக்கூடியதுன்னா பைலேரியா என்ற நுண்புழுவால் ஏற்படக்கூடியது அந்த யானைக்கால் நோய். கொசுக்கள் கடிப்பதன் மூலமாக அந்த நோய் ஒருத்தருக்கு பரவி இருக்குன்னா அவரை வந்து ஒரு கொசு கடிக்குதுன்னா மற்றவங்களை கடிக்கும்போது அது பரவும். அப்போ கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோயாக இருக்குது. தோல் திசுக்கள், குறிப்பாக காலாக இருக்கட்டும், ஆண் இனப்பெருக்க உறுப்புகளாக தடிப்பாகி விடுகிறது. இதனுடைய சிம்டம்ஸ், அதாவது இதனுடைய வீரியத்தன்மைன்னு புரிஞ்சுக்கிற முடியுது. சரிங்களா, அப்போ யானைக்கால் நோயை 2027க்குள்ளே முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. அடுத்து, விளையாட்டு சார்ந்த நியூஸு. ஆசிய ரைஃபிள்ஸ் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் ஜூனியர் ஆடவர் பிரிவில் தங்கம் என்ற வந்து இந்த அட்ரியன் கர்மாகர்
ஓகே, அட்ரியன் கர்மாகர் ஜூனியர் பிரிவில் கோல்டு மெடலு, 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில். சரிங்களா? இந்த ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் 2026 எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லியில் நடக்குது. மற்றொரு பிரிவு 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் பிரிவில் தங்கம் என்ற வந்து ஐஸ்வரி பிரதாப் சிங்ன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ். சரிங்களா? சமீபத்தில் வாட்ஸ்அப்பை வந்து தடை செய்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் தான் வாட்ஸ்அப்பை தடை பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவுடைய தற்போதைய அதிபருடைய நேம் தெரிஞ்சவங்க விளாடிமிர் புதின் அவர்கள் தான். ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ. ஸோ இமேஜை பார்த்துக்குங்க. அடுத்து முக்கிய தினங்கள் 2 கொடுத்துருக்கேன். உலக வானொலி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 13. அதே பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினமும் கொண்டாடப்படுது. சரிங்களா? அப்போ இந்த பிப்ரவரி 13ன்றது வந்து சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய மகளிர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய மகளிர் தினமே கொண்டாடப்படுது. அப்போ பிப்ரவரி 13ன்றது சரோஜினி நாயுடு அவர்கள் பிறந்த தினமாக பார்க்கப்படுது. கீழே வந்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, அதாவது சர்வதேச மகளிர் தினம் நமக்கு தெரியும் மார்ச் 8ன்றது. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இதுதான். ஸோ ரீகேப் பண்ணிடலாங்களா? இந்தியாவிலே முதன்முறையாக புற்றுநோயாளிகளுக்கான அரசு நல்லாதரவு மையம் எங்கு அமைக்கப்படவுள்ளதுன்னா சென்னை தாம்பரத்தில். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளனா எகிப்தில். குடிசை இல்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தினுடைய பேர் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து எத்தனை ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குன்னா 114 ரஃபேல் போர் விமானங்கள். எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோய் ஒழிக்க இலக்குன்னா 2027க்குள்ள. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஜூனியர் ஆடவர் பிரிவில் தங்கம் என்றவர் அட்ரியன் கர்மாகர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிடத்தக்க. சரிங்களா? உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. சமீபத்தில் வாட்ஸ்அப்பை தடை செய்த நாடு ரஷ்யான்றது தெரிஞ்சுக்கோங்க. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13, தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.